Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மேகதாது அணை விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் சற்று நேரத்திற்கு முன்பாக விளக்கம் கொடுத்திருந்தார். இந்நிலையில் அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளித்து அமைச்சர் துரைமுருகன் பேசியிருந்தார். தமிழ்நாடு அரசின் இசைவு இன்றி ஒரு செங்கல்லை கூட நகர்த்த முடியாது என்று அவர் பேசியிருந்தார். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் அதற்கு இசைவு கொடுக்க மாட்டார்கள் என்றும் பேசியிருந்தார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக பேசக்கூடாது என்றும் விவாதிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்ததாக கூறியிருந்தார். இந்நிலையில் அதிமுக சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ஸ்டாலின்? ஆனந்தி, காவிரி விவகாரம் குறிப்பாக இந்த மேகதாதுவில் அணுகுவதற்கு கர்நாடக அரசு முயற்சித்து வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டும், அது தொடர்பாக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருந்தார். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்து பேசுகையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த கண்டன தீர்மானத்தை, அதாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் பங்கேற்றிருந்ததாகவும் அது தொடர்பாக அதாவது மேகதாது அணை விவகாரத்தை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வைத்து விவாதிப்பதே உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற விஷயத்தை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அந்த கூட்டத்தில் வைத்தே பதிவு செய்திருப்பதையும் துரைமுருகன் தன்னுடைய பதிலாக கொடுத்திருந்தார். உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை, எனவே இந்த திட்டம் தொடர்பாக விவாதித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைப்போம் என கர்நாடக அரசு தெரிவித்ததையும் அமைச்சர் துரைமுருகன் அந்த மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதித்ததையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விஷயத்தில் கடந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் எடுத்து வைத்திருந்த கருத்துக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நாட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் இசைவை பெறாமல் ஒரு செங்கலை கூட மேகதாதுவில் எடுத்து வைக்க முடியாது என்ற அந்த பதில் அமைச்சர் துரைமுருகனால் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஏன் ஒரு கண்டன தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற முடியவில்லை, அதற்கான விளக்கத்தை கொடுங்கள் என்று அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதற்கு பதிலளித்து பேசிய நிலையில் தற்போது அதிமுக வெளிநடப்பு செய்து சட்டப்பேரவை வளாகத்தில் கோஷங்களை எழுப்பியுள்ள அந்த நேர்மையான காட்சிகளை நீங்கள் பார்த்துள்ளீர்களானது. அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்றும் ஒரு கண்டன தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வருவதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள், ஏனென்றால் கர்நாடகா சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் குறித்து பேசி மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நிதியையே கர்நாடக அரசு ஒதுக்கிவிட்டது. ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஏன் தமிழ்நாடு அரசு தயக்கம் காட்டுகிறது என்ற அந்த பதில் என்பது அந்த கேள்வி என்பது அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்த நிலையில் அதன் பிறகு அமைச்சர் பதிலளித்தது தங்கள் திருப்தியிலே என கூறிதான் தற்போது வெளிநடப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதிமுக சார்பில் தற்போது தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருந்தார். காவிரி மேலாண்மை அந்த ஆணைய கூட்டத்திலையும் மேகதாது தொடர்பா விவாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், தமிழ்நாடு அரசோட இசைவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இதுல எந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது அதிமுகவினர் திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க ஸ்டாலின்? அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தெரிவித்த இந்த கருத்து அடிப்படையில அதாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு இந்த பொருளை விவாதிப்பதற்கு எடுத்துக்கொண்ட போதே அதற்கான சரியான எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு பதிவு செய்யவில்லை. அதாவது தமிழ்நாடு அரசுடைய நீர்வளத்துறை செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். மேகதாது விஷயத்தை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதித்திருக்கிற பொருளை எடுத்துக்கொண்டிருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போதே வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அப்போது எந்த விதமான எதிர்ப்பையும் அப்போதே பதிவு செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டிதான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மேலும்
காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை பொறுத்தவரை அந்த கூட்டத்தில் எடுத்து அந்த கருத்துக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாம் நாடி இருக்க வேண்டும். அதற்கான தடையாணையை தற்போதே பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அதிமுக சுட்டிக்காட்டியது. மேலும் காவிரி விவகாரம் தொடர்பாக இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கிய நிலையில் அதற்கான அந்த கண்டன தீர்மானத்தை ஏன் கொண்டு வர தமிழ்நாடு அரசு தற்போது தயங்கியது என்ற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கான விளக்கம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்று கூறிதான் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலில் திருப்தி இல்லை என கூறி அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.